நிறைய தான தர்மங்கள் செய்த ஒரு மனிதர் மரணத்துக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போகிறாரு. அவருக்கு நரகம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசை. சொர்க்கத்தோட காவலாளிகிட்ட சொல்லி அவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. நரகத்தை பார்த்தா பெருசாக கொடுமைப்படுத்துகிற இடம் மாதிரிலாம் தெரியல. அங்கங்கே கூட்டம் கூட்டமாக நரகவாசிகள் உட்கார்ந்துட்டுருக்காங்க. நடுவில் அண்டால அமுதபானம் இருக்குது. அள்ளி குடிக்கிறதுக்கு நீல நீளமான கரண்டிகளும் இருக்குது. பார்த்தாலே குடிக்கணும்னு தோணுற அளவுக்கு அமுதபானம் நல்லாவே இருக்குது. ஆனாலும் இந்த நரகவாசிகள் ஏதோ பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி எலும்பும் தோலுமா இருக்காங்க. ஏன்னா கரண்டிகள் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அள்ளி குடிக்க ட்ரை பண்ணும்போது அமுதபானம் வாய்க்கு எட்டலை, கீழே தான் கொட்டுது. ஸோ பசி வெறியில் கோபம் அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவப்பட்டு சண்டை போட்டு இருக்காங்க. இதை பார்த்து வேதனைப்பட்ட அவர் அடுத்ததாக சொர்க்கத்துக்கு போகிறாரு. நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. அங்கேயும் அங்கங்கே கூட்டம் கூட்டமாக சொர்க்கவாசிகள் உட்கார்ந்துட்டுருக்காங்க. நடுவில் அமுதபானம் இருக்குது. அதே அளவு நீளமான கரண்டிகள் தான் அங்கேயும் இருக்குது. சொர்க்கவாசிகள் மட்டும் ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்க. இது எப்பட்றா அப்படின்னு கவனித்து பார்க்கும்போது தான் தெரியுது. சொர்க்கவாசிகள் ஒருத்தர் அல்ற அந்த அமுதபானத்தை அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கு ஊட்டி விடுறாரு. அவர் இவருக்கு ஊட்டி விடுறாரு. நீளமான அந்த கரண்டிகளால் அப்படி தான் குடிக்க முடியும். ஸோ ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க. இதை பார்த்து அவர் சுயநலம் இல்லாத மனசு தான் சொர்க்கத்துக்கு காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு.